அத்தனா ஒன்று அத்தனா ஒன்றே மகிமைப்படுவதாக. சரியாக தொடர்ந்த நேரம் 8:58 வார்த்தையின் வெளிச்சத்தோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். ஆமென். இந்த வார்த்தைகளோடு பேசியிருக்க நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். அத்தனா ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமென். சரி, அடுத்ததாக எங்களோடு பாஸ்டர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறார்கள். நாங்கள் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வோம், வெளிப்பாடுகளை கற்றுக்கொள்வோம். ஆவியான இடத்துல ஆவியானவர் எங்களுக்கு அந்த வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுக்கட்டும். ஆவியின் கண்கள் எங்களுக்குள்ளே திறக்கப்பட்டு வெளிப்பாடுகளோடு ஆவியானவர் பேசுவாராக. நாங்கள் இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். எங்களோடு பாஸ்டர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வருவோம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். Praise the Lord, சுபாலங்கோ. Praise the Lord, நேயர்களே. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கம் வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்திலே வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம் பாஸ்டர். ஆமென். நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய வாயின் வார்த்தைகளை காத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய இருதயத்தின் தியானங்கள், வாயின் வார்த்தைகள் எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள், உயிருள்ள வார்த்தைகள், எங்களை பலப்படுத்துகிற வார்த்தைகள், நம்பிக்கையை தருகிற வார்த்தைகள். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், உம்முடைய வார்த்தைகளோ ஒழிந்து போகாத வார்த்தைகள். அந்த வார்த்தையில நாங்கள் நிலைத்திருந்து அந்த வார்த்தைகளை பேச எங்களோடு வார்த்தையை தந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு உணர்வுள்ள இதயத்தை, கேட்கிற காதை கொடுத்து பலப்படுத்தி தவறான வார்த்தைகளை நாங்கள் பேசாதபடிக்கு எங்களை தடுத்து நிறுத்தி உம்முடைய வார்த்தையில நிறைந்திருக்க கிருபை செய்வீராக. துதிகன மகிமை ஒன்றான மெத்தவனாகி உமக்கே செலுத்தி என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உமக்கு எப்பொழுதும் பிரீதியாயிருக்க கிருபை செய்யும்படியாக ஜபிக்கிறேன். மீண்டுமாக துதிகன மகிமை உமக்கே செலுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மீண்டுமாக ஆசீர்வாதத்தை ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்துக்கு பிரியமாயிருப்பதாக. எங்களுடைய வாயின் வார்த்தைகள், தேவன் எங்களுடைய வாயின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். எங்களுடைய சிந்தனைகளை அறிகிறார். எங்களுடைய நாங்கள் என்ன நோக்கத்தோடு இருக்கிறோம் என்று ஒவ்வொரு மனிதனையும் அவர் அறிகிறவராக இருக்கிறார். எங்களுடைய வாயின் வார்த்தைகளை நாங்கள் வேதாகமத்தின் வார்த்தைகளாக இருதயத்தில் அந்த வார்த்தைகளை நாங்கள் சேர்த்து வைத்திருக்க வேண்டும். வைத்து கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்வை தருகிறது. அவர்கள் தேவன் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர்கள் மறுபக்கத்துல வார்த்தை இல்லாதவர்கள் அடிமைத்தனத்தின் ஆவி. அடிமைப்பத்தானவன், பிசாசானவன், தீமை செய்கிறவனாக, திருடுபவன், கொல்லுபவன், அழிக்கிற வார்த்தைகளை எங்களுக்கு தந்து அந்த தோற்றை தந்து பாருங்கள். நீங்கள் சினிமா சீரியல்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்களாக இருந்தால் உங்களுடைய வார்த்தைகள் இந்த சினிமா சீரியலை பற்றி தான் இருக்கும். அது அழிவுள்ள வார்த்தைகளாக, அது துச்செய்தியை தருகிற வார்த்தைகளாக, உங்களுடைய வாழ்வில துர்க்காரியங்களை கொண்டு வருகிற வார்த்தைகளாக அந்த வார்த்தைகள் வரும். அந்த வாழ்வு அதனாலதான் எங்களுடைய வாயின் வார்த்தைகளில தேவனுடைய வார்த்தைகளை வைத்துக் கொள்ள வேண்டும். அது எங்களுக்கு வாழ்வை தருகிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நாங்கள் மற்றவர்களை எப்பொழுதும் வாழ்த்த வேண்டும். தீமையாக அவர்களுக்கு இந்த வார்த்தைகளும் பயப்படும்படியாக நீங்கள் இந்த வார்த்தைகளும் அவர்களுக்கு சொல்லக்கூடாது. பாருங்கள், சில இடங்களில லோயர்ஸ் மேரிட்ட போய் நீங்க பேசினீர்களாக இருந்தால் அவர்கள் பயப்படுத்துவார்கள். டாக்டர்ஸ்கிட்ட போவார்களாக இருந்து போகும் பொழுது அவர்கள் அந்த வருத்தத்தை குறித்து பயப்படும்படியான வார்த்தைகளை சொல்வார்கள்.
அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இயேசு எனக்கு நீண்ட ஆயுசை தருகிறவராக இருக்கிறார். நீங்கள் உங்களுடைய நினைவில போட்டிருக்க வேண்டும், 90 வயது வரைக்கும் என்னை வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஆயுசை நீடி தருகிற தேவனாக இருக்கிறார். அவர் தீர்க்க ஆயுசை தருகிற தேவனாக இருக்கிறார். அப்படியாக தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் அபியாசத்தை படுத்திக் கொள்ள வேண்டும். நான் கீழாகாமல் மேலாவே, நான் வாளாகாமல் தலையாவேன் என்றால் என்னுடைய 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 வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தை என்னுடைய இதயத்திலே இருக்கிறதாக இருக்கிறது. அந்த வார்த்தை எனக்கு கிரிகை செய்கிறது. நான் தேவனுடைய வார்த்தையை விட இந்த உலக வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவர்கள் இந்த உலகத்தில, இந்த பத்திரிகைகளில பார்க்கிற செய்திகள், இந்த ரேடியோக்கள் எல்லாம் துட்செய்திகளாக இருக்கிறது. இந்த வேதாகமத்துல தேவனுடைய வார்த்தை மட்டும் நற்செய்தியாக இருக்கிறது, வாழ்வழிக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளை நீங்கள் ஒரு பொழுதும் விட்டுவிடக் கூடாது. அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்வை, தவறான வாழ்வை, நாங்கள் எல்லோருமே பாவம் செய்து மகிமை இழந்தவர்களாக இருந்தோம். அவர்கள் தேவன் எங்களை தெரிந்து கொண்டார். எங்களுடைய பழைய பாவங்களை மன்னித்து எங்களை அவருடைய மகளாக தெரிந்தெடுத்திருக்கிறார். நாங்கள் இதற்கு பின்பு அவர் எங்களுக்கு பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை தந்து எங்களை பரலோக சிட்டிசனை ஆக மாற்றி இருக்கிறார். அவர்கள் இந்த தேசங்களில, நாடுகளில் இருக்கிற மக்கள் இன்றைக்கு வளர்ந்த நாடுகளில, அபிவிருத்தி அடைந்த நாடுகளை தேடித்தான் நாங்களும் வந்தோம். இப்படியாக எங்களுடைய நாட்டு பிரச்சனைகளுக்கு கூடாக இப்படியாக வந்தோம். ஆனாலும் தேவன் எங்களை தெரிந்து கொண்டு இந்த ஊழியத்தை செய்யும்படியாக இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு உன்னத வேலையை எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த இதற்காக எங்களை அழைத்து வந்தார். இன்றைக்கு நீங்கள் எந்த தேசத்தில இருந்தாலும், எந்த நாடுகளில் இருந்தாலும், எந்த கண்டத்தில இருந்தாலும், நீங்கள் அந்த ஒன்றான மெய்தேவன் தேவனிடத்தில வாழுகிற வாழ்வை தெரிந்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 1:12 பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு இன்றைக்கு வாசம் செய்கிறார். இந்த உலகத்தை, இந்த அண்ட சராசரங்களையும், சூரியனையும், சந்திரனையும், நட்சத்திரங்களையும், மனுக்குலத்தையும் படைத்த அந்த ஒன்றான மெய்தேவன் பரிசுத்த ஆவியானவராக எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். பாருங்கள், இந்த உலகத்தில தேவனுடைய வார்த்தையை மட்டும் நீங்கள் வாழ்வில இழந்து விடக்கூடாது. எதை நீங்கள் இழந்தாலும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உங்களுடைய இருதயத்துல சேர்த்து வைக்க வேண்டும். அந்த தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக, நெகட்டிவாக, ஒரு பொழுதும் எதிராக நீங்கள் பேசாதபடி கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் உங்களுடைய வாழ்வுக்கு, சிலருக்கு பலவித நோய்களுக்கு எல்லாம் காரணம் இந்த நெகட்டிவாக பேசுற வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வதுதான். யாராவது சொன்னால், எனக்கு இயேசு இந்த வார்த்தையின்படி இந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார், அந்த வார்த்தையின்படி நீங்கள் உங்களுடைய வார்த்தைகள், இருதயத்தின் தியானங்களும் தேவனுக்கு பிரியமாக பேசும் பொழுது அந்த வார்த்தையை அவர் உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்வில கிரிய செய்கிறதாக இருக்கிறது. நாங்கள் சங்கீதம் 138 2வது வசனத்தில பார்க்கும் பொழுது, சங்கீதம் 138:2, உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தம், உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தை, இந்த வார்த்தைக்கு தான் மகிமை இருக்கிறது. அதை நாங்கள் பேசும் பொழுது அந்த கேட்கிற மக்களின் வாழ்வு மலருகிற வாழ்வு, நற்குலசாலிகளாக மாறுகிற வாழ்வு, ஞானம், புத்தி, அறிவை பெற்றுக் கொள்ளுகிற
அறிவை பரிந்து அறிவை பெற்றுக் கொள்ளுகிற ஞானத்தை பெற்றுக் கொள்ளுகிற வார்த்தையாக இருக்கிறது. அறிவை பெற்றுக் கொள்ளுகிற வார்த்தையாக இருக்கிறது. இப்படியான வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தை. பாருங்கள், நாங்கள் துச்செய்தி பத்திரிகையில படிக்கிறோம், நற்செய்தியாக இருக்கிறது. நற்குணசாலிகளாக எந்த தேசத்து மக்கள் அதிக அளவு வேதாகமத்தை எடுத்து வாசித்து இருதயத்தில வைத்துக் கொள்கிறார்களோ, அதை தியானிக்கிறார்களோ, அந்த தேசத்து மக்கள் நற்குணசாலிகளாக மாறுவார்கள். அவர்கள் தேவனே வேதாகமத்துல சொல்லியிருக்கிறார், எல்லா சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நாங்கள் அதன்படி அந்த வார்த்தையின்படி வாழ்ந்து அந்த வார்த்தை எனக்கு கிரிய செய்கிறது என்று விசுவாசத்துடன் எங்களுடைய காதுகள் கேட்கிற அளவுக்கு சத்தமாக நீங்கள் சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை மகிமைப்படுத்தின தேவன் அந்த வார்த்தையை உங்களுடைய வார்த்தைகளாக அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலேயும் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும், உயிர் உள்ள வார்த்தைகள். பாருங்கள், சாதாரண மனிதர்கள் பேசுகிற வார்த்தை அல்ல, பரிசுத்த ஆவியானவர் உயிர் உள்ளவர். அவர் மனிதர்களுக்கு கூடாக பேசின வார்த்தைகள் உயிருள்ள வார்த்தைகள் தான் வேதாகமத்தின் வார்த்தைகளாக இருக்கிறது. பழைய ஏற்பாடாக இருந்தாலும் புதிய ஏற்பாடாக இருந்தாலும் அந்த வார்த்தைகள் ஜீவன் உள்ள வார்த்தைகள், ஹோலி பைபிள், பரிசுத்த வார்த்தைகள். அந்த வார்த்தைகளில வல்லமை உள்ள வார்த்தைகள், அது ஆவியான வார்த்தைகள். அது எங்களிடத்துல இதயத்துல வரும் பொழுது அந்த வார்த்தை வல்லமையை காண்பிக்கிறது, பலத்தை தருகிறது. உயிர் உள்ளதாய் ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். பாருங்கள், தேவன் வார்த்தையை அனுப்பும் போது அந்த வார்த்தை எந்த இடத்துக்கும் ஊடுருவி போகக்கூடியதாக இருக்கிறது, வல்லமை உள்ளது, கருக்கான பட்டயமாக அது இருக்கிறது. ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாகவும் இருக்கிறது. உடைய இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளை எல்லாவற்றையும் தேவன் அறிகிறவராக இருக்கிறார். நீங்கள் அவருக்கு எந்த மனிதர்களுக்கு நீங்கள் மறைத்து விடலாம் காரியங்களை, ஆனால் தேவனுக்கு நீங்கள் எந்த காரியங்களை மறைக்க முடியாது. பாருங்க, அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பாருங்கள், இயேசு மீண்டும் வருகிறார், அவருக்கு தான் நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாங்கள் செய்த நன்மைகள் வேதாகமத்தின் படி நடந்தோமோ இல்லையா என்றுதான் தேவன் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் பொழுது தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் புக், அந்த ஒன்றான மெத்தவனுடைய சட்ட புத்தகம் வேதாகமா இருக்கிறது. பைபிள், பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் திஸ் எர்த். இந்த உலகத்தை விட்டு பிரிய முன்பாக நீங்கள் இந்த வேதாகமத்தை படித்து அதன்படி நடக்கும் பொழுது அந்த அனுபவத்தை நீங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் உங்களுக்கு பரலோகத்துக்கு சேர்க்கிற வாழ்வாக இருக்கிறது. பாருங்கள், யோபு சொல்லும் பொழுது யோபு 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். பாருங்கள், சாத்தானை சோதிக்க தேவன் அனுமதித்த பொழுது கூட அவன் உத்தமத்தில இருந்து அவன் உத்தமமாக இறுதி வரையும் இருந்து அவன் பொன்னாக விளங்கி இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். தேவன் எது செய்தாலும் எங்களுக்கு செய்வது நன்மை என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவரது ஜபத்துக்கு பதில் தந்தால் உடனே பதில்களை தருவார். சில ஜபங்களுக்கு தாமதமாய் தருவார், சில ஜபங்களுக்கு தராமலும் விட்டு விடுவார். தராம விடுகிற ஜபங்களுக்கு
இது அந்த ஜெபம் கேட்கப்பட்டிருந்தால் எனக்கு பல நஷ்டங்கள் வந்திருக்கும், துன்பங்கள் வந்திருக்கும். அதற்காகத்தான் அவர் பதில் தரவில்லை. பாருங்கள், அவர் தீமையை, எங்களுடைய தேவனை நீங்கள் நன்கு ஆராய்ந்து பார்த்தீர்களாக இருந்தால் அன்புள்ளவர், அன்பு, சமாதானம், சந்தோஷம், நற்குணம், நல்ல அத்தனை குணங்களும் உள்ளவர், எங்களை நேசிக்கிறவர், தன்னுடைய மகனை உயிரை கொடுத்து எங்களை மகனாக மகளாக ஏற்றிக்கொண்டவர். அப்படியான இரக்கம் உள்ள தேவன், ஜென்டில்மேன். நீங்கள் இந்த உலகத்துல அவரை போல ஒருவரையும் பார்க்க முடியாது. அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது அந்த உணர்வை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். பாருங்கள், மோசே தேவன் கடந்து செல்லும் பொழுது அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் சத்தியமும் உள்ள தேவன், உண்மை உள்ள தேவன். இப்படியாக ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் அவரை ருசித்திருக்கிறார்கள். தேவனை ருசித்து பார்க்க வேண்டும். அவர் நல்லவர், இயேசு நல்லவர் என்பதை, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இப்படியாக நாங்கள் ருசித்து பார்த்திருக்கிறோம். அவர் ருசிக்க ருசிக்க அவர் இன்னும் உங்களுக்கு நன்மைகளை மட்டும்தான் தருகிறவராக இருக்கிறார். யாக்கோபு 1:17 நன்மையான ஈவுகளும் பரிபூரணமான வரங்களும் அவரிடத்துல இருந்து வருகின்றது. இப்படியாக யோபு சொல்லும் பொழுது, நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின்பு என்னை பொன்னாக விளங்குவேன். யோபு 23:11 என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை காத்து கொண்டேன். யோபு சொல்லுகிறார், அவருடைய அடிச்சுவடுகளை நான் பின்பற்றினேன். இன்றைக்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். பாருங்கள், அவருடைய அடிச்சுவடுகளை எப்படி வாழ்ந்து காட்டினார், அவர் எங்களை எப்படி இந்த உலகத்துல வைத்திருக்கிறார். ஒரு மலை மேல் உள்ள பட்டணமாக எங்களை வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுக்கு மிகவும் மிகவும் பிரியமானவர்கள். எங்களுடைய வாழ்வை தான் மற்றவர்கள் பார்ப்பார்கள். எங்களை உப்பாக, ஒளியாக அவர் வைத்திருக்கிறார், மாதிரியாக. நாங்கள் மற்றவர்களுக்கு ருசி கொடுக்கிறவர்களாக இந்த கடைசி காலத்துல துன்பமோ, துயரமோ, நாசமோசமோ, பட்டியமோ எது வந்தாலும் அவருடைய அன்பை விட்டு நாங்கள் பிரியாதவர்களாக, அந்த அன்பு எங்களை ஏவி கொண்டிருக்கிறது. ரோமர் 5:5 பரிசுத்த ஆவி எங்களுக்கு தைரியத்தை தந்து எங்களை அந்த அதிகாரத்தை, அன்பை தருகின்றது. பரிசுத்த ஆவியானுடைய அன்பு, தேவனுடைய அன்பு, இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். யோபு 23:12 யோபு 23:12 அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். பாருங்கள், சாப்பிடுவதை சாதாரணமாக இந்த உலகத்து மக்கள் எல்லாரும் உணவு உணவு என்று உணவை தேடி ஓடுவார்கள். ஆனால் யோபு அந்த உணவை பார்க்கலாம், அந்த ஆகாரத்தை பார்க்கலாம், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் அதிகமாய் காத்துக்கொண்டேன், அவருடைய வார்த்தையை காத்துக்கொண்டேன். இப்படி இந்த நியாய பிரமாண புஸ்தகம் அவருடைய வாயை விட்டு பிரியாதிருப்பதாக யோசுவாவுக்கு சொல்லி பாருங்கள், இப்படியாக அவன் பிரியாமல் அந்த நியாய பிரமாண புஸ்தகத்தை இரவும் பகலும் காத்து நடந்தது நிமித்தம் அவனும் காலைப்பும் அந்த பிள்ளைகளும் கானான் தேசத்துக்கு போய் சேர்ந்தார்கள். முறுமுறுத்தவர்கள், தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசினவர்கள். பிரியமில்லாமல் நாங்கள் பேசக்கூடாது. எங்களுடைய தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்தான் எங்களுடைய தேவன். அவர் ஒரு பொய் சொல்ல ஒரு மனிதர் அல்ல, மனம் மாற ஒரு மனதாரரும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார், வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பார். இப்படியான ஒரு நீதி உள்ள தேவன் தான் நாங்கள் ஆராதிக்கிற ஒன்றான மெய்த்தவன். பாருங்கள், நீங்க மனிதர்கள் உருவாக்கின தெய்வங்களினால எந்த பலனும் இல்லை. நாங்கள் பார்க்கும் பொழுது சங்கீதம் 36:1 துன்மார்க்கர், பாருங்கள், தேவனுக்கு விரோதமாக அவர்கள் பேசுவார்கள். சங்கீதம் 36:1 துன்மார்க்கருடைய துரோக பேச்சு என் உள்ளத்துக்கு தெரியும்,
அவன் கண்களுக்கு முன்பு தெய்வ பயம் இல்லை. அந்த ஒன்றான மெய்த்தேவன், என்னை உருவாக்கின தேவன், அவருக்கு நான் பிரியமாக நடக்க வேண்டும் என்று அந்த ஒன்றான மெய்த்தேவனுடைய பயம் இல்லை. இன்னைக்கு மதங்களில பார்த்தால் அவர்கள் தங்களுடைய மனித கொள்கைகளில வாழுவார்கள். தேவன் ஒன்றான மெய்த்தேவன் இருக்கிறார், அவருடைய வார்த்தையை நான் படிக்க வேண்டும், அது வேதாகமத்துல மட்டும்தான் இருக்கிறது என்ற உணர்வு இல்லாமல், அந்த ஒன்றான மெய்த்தேவனுடைய பயம் இல்லாமல் வாழுகிறார்கள். இப்படியாக வாழும் பொழுது தேவன் பாருங்கள், அவர் தன்னுடைய முகத்தை திருப்பி விடுவார். உங்களுடைய இன்றைக்கு மதங்களில கூப்பிட்டால் அவர் திரும்பி பார்க்க மாட்டார். பொல்லாத வழிகளில வாழும் பொழுது, துன்மார்க்கத்தில மனிதர்கள் வாழும் பொழுது, நீதிமான்கள் ஒரு தேசத்தில் அதிக அளவு காணப்படாத பட்சத்திலே அந்த தேசங்களுக்கு தீமை வரும். பாருங்கள், அந்த தேசத்துல வாழுகிற மக்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி அந்த ஒன்றான மெய்த்தேவனை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த இலங்கை தேசத்துக்காக, அந்த அழிவுகளுக்காக அந்த ஒன்றான மெய்த்தேவனிடத்திலே எல்லாரும் கூப்பிட வேண்டும். இந்த ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று நீ சொல்லி இருக்கிறீர். என்னை மன்னியும், என்னுடைய பாவங்களை மன்னியும். பழைய பாவங்கள், சிங்களவர் தமிழருக்கு விரோதமாக செய்த பாவங்கள், தமிழர் சிங்களவருக்கு விரோதமாக செய்த அத்தனை பாவங்களை மன்னியும் என்று சொல்லி பாருங்கள். தானியேல் ஜபிக்கும் பொழுது தனக்காக ஜபிக்கிறார், தன்னுடைய சமூகத்துக்காக ஜபிக்கிறார். தன்னுடைய சமூகம் பாவம் செய்தது, இப்படியாக நாங்கள் சிறைப்பட்டு போனோம், எங்களை மன்னியும், எங்களுடைய சமூகத்தை மன்னியும் என்று தேவனுக்கு பிரியமாக பாருங்கள். ஆபிரகாம் 45 நீதிமான் இருந்தால் அந்த தேசத்தை, சோதோம் கொமோராவை அழிப்பீரோ. இப்படியாக 10 நீதிமான்கள் கூட இல்லாத பட்சத்தில் அந்த தேசம் அழிக்கப்படுகிறது. பாருங்கள், நினிவே பட்டணத்தை பார்க்கும் பொழுது அந்த நினிவே மக்கள், ராஜா தொடக்கம் குடியானவன் வரைக்கும் அந்த தேசம் அழிக்கப்படாதபடி அவர்கள் ரெட்டுடத்தை உபவாசத்தை அறிவித்து, இப்படியான காலங்களில இலங்கை தேசம் இப்படியான வெள்ளப்பெருக்கு, இயற்கை அழிவுகள் வரும் தேசத்துல நினிவேயை போல நாங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், உபவாசத்தை அறிவிக்க வேண்டும். குடியானவன் தொடங்கி, நான் இந்த வெள்ளத்தாலும் அடிந்து போகிறது எனது விருப்பம் அல்ல, நான் ஒன்றான மெய்த்தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ண போகிறேன். அவர் சொல்லி இருக்கிறார், பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி என்னிடத்துல வந்தால் நான் அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். நான் என்னுடைய பொல்லாத வழிகள், பாப வழிகள், சாப வழிகளை நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த வழிகளை விட்டு மனம் திரும்பி அந்த மெய்த்தேவரை கூப்பிடும் பொழுது எல்லாரும் அந்த மெய்த்தேவரை கூப்பிடுவார். ராஜா தொடக்கம் குடியானவன் வரைக்கும் அந்த தேசம் பாதுகாக்கப்படுகிறது. பாருங்கள், அவர் மக்கள் அழிவது எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவனுடைய விருப்பம் அல்ல. பிசாசுக்கு தான் மனிதனை கொல்லுவது, அழிப்பது. எப்படியாவது மனிதனிலே தேவனுக்கு விரோதமாக மதங்களை உருவாக்கி மனிதர்களுடைய மனதில தவறான எண்ணங்களை போட்டு, தவறான துச்செய்தியை கொடுத்து மனிதர்களை கொல்லுவது, அழிப்பது, திருடுவது, தேவனுக்கு விரோதமாக பிரிப்பது, இப்படியான காரியங்களை அவன் செய்கிறான். பாருங்கள், ஆனாலும் தேவன் இரக்கமுள்ளவராக, பாருங்கள், அமெரிக்கா தேசம் தொடக்கம் கிறிஸ்தவ நாடு தொடக்கம் இந்து நாடு, முஸ்லிம் நாடு, எல்லா நாடுகளிலும் உதவி கிடைக்கிறது. ஆனால் மெய்யான தேவன், ஒன்றான மெய்த்தேவனிடத்துலதான் அந்த தேச மக்கள் கூப்பிடும் பொழுது, ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். பாருங்கள், தேவன் அந்த கிறிஸ்தவ நாட்டு உதவியை கிடைக்க வைத்திருக்கிறார். பெரிய அளவில் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். பாருங்கள், பல தேசங்கள் நன்மை செய்யும், ஆனால் அவர்கள் தங்களுடைய சுயநலத்தை இறுதியில காட்டி விடுவார்கள், தங்களுடைய மத நலங்களை காட்டி விடுவார்கள். கிறிஸ்தவ நாடுகள் உதவி செய்யும் பொழுது அந்த நாடு உயர்வதற்காகத்தான் அவர்களுடைய நோக்கம் இருக்கு. அந்த தேசத்தை உயர்த்தி விடுவதற்காக கிறிஸ்தவ கொள்கைகளோடு அவர்கள் செயற்படுவார்கள்.
பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது சங்கீதம் 36ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கு ஏற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். பாருங்கள், தங்களுடைய வாய், தங்களுடைய உதடு, நாங்கள் எதையும் பேசுவோம் என்று சொல்லி அவர்கள் அவர்கள் பாருங்கள், துன்மார்க்கர், தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள், தேவன் வேண்டாம் என்று வாழ்கிறவர்கள் இப்படித்தான் துன்மார்க்கத்தில பேசுவார்கள். அவர்களுடைய அடுத்த சங்கீதம் 36ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலையும் பார்க்கும் பொழுது, அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது, புத்தியாய் நடந்து கொள்வதை நன்மை செய்வதை விட்டு விட்டார்கள். பாருங்கள், இப்படித்தான் துன்மார்க்க செய்வார்கள், நன்மை செய்ய மாட்டார்கள். இந்த நேரம் குற்றம் பிடித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த ஆபத்து காலத்திலே இந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்ப மாட்டார்கள். எப்படியாவது தவறுகளை கண்டுபிடிவு துன்மார்க்கம்தான். அக்கிரமம் வஞ்சகம் உள்ளத வார்த்தைகளை அவர்கள் பேசுவார்கள். சங்கீதம் 138ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கும் பொழுது, கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் பொழுது உம்மை துதிப்பார்கள். ராஜாக்கள் இயேசுவை, அந்த மெய்த்தேவனை அறிந்து கொள்ளும் பொழுது அவரை துதிப்பார்கள். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள், அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. தேவனுடைய வார்த்தை. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, நான் ஈவனையும் மரணத்தையும், பாருங்கள், ஈவனை ஒரு பக்கம் வைக்கிறார், மரணத்தை மறுபக்கம் வைக்கிறார், ஆசீர்வாதத்தை ஒரு பக்கம் வைக்கிறார், சாபத்தை உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகியால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு ஈவனை தெரிந்து கொண்டு ஆசீர்வாதத்தை தெரிந்து கொண்டு வாழ வேண்டும். பாருங்கள், சிலர் தவறான சாபத்தை தெரிந்து கொள்கிறார்கள். மதங்கள், சூனியங்கள், தவறான சர்ப்பத்தின் ஆவிகள், பிசாசின் ஆவிகள் தீமையே இந்த நாட்டுக்கு கொண்டு வருகிறது. பாருங்கள், சாத்தான் பாம்பின் ஆவியாக இந்த இந்து மதங்களில் அதிக அளவு பாம்புக்கு பால் வார்ப்பார்கள். அது ஒரு சர்ப்பத்தின் ஆவியாக இந்த ஆதாமுவாளை வஞ்சித்தது ஒரு சர்ப்பம், வரி சர்ப்பம் என்று சொல்லப்படுகிறது. தந்திரம் உள்ளதாக அவர்களை வஞ்சித்து இப்படியாக இன்றைக்கும் அந்த தேசங்களில இப்படியான பாம்பை வணங்குகிறவர்கள், சிலைகளை வணங்குகிறவர்கள் இப்படியாக தீமைகளை, பாருங்கள், தீமையை அந்த சர்ப்பத்தின் ஆவி அந்த தேசத்துக்கு கொண்டு வந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளப்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. அப்படியும் தேவன் தான் மழையை வருஷிக்கப்படுகிற தேவன். அந்த தேவனிடத்தில் இருந்தான் மழை வருகிறது. எரேமியா 14ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, மழையை வருஷிக்கத்தக்கவர்கள் உண்டு. அந்த தேவன் ஏற்ற காலத்துலதான் மழையை வருஷிக்கப்படுகிறவராக இருக்கிறார். பாருங்கள், சர்ப்பத்தின் ஆவிகள், பிசாசின் கிரிகைகள் அதிக அளவு நடக்கும் பொழுது அந்த மழை அதிக அளவு, தேவைக்கு அளவில்லாத அளவு பெய்து அழிவை ஏற்படுத்துகிறது. பாருங்கள், அதற்காக தான் மனம் திரும்பி விட வேண்டும். அந்த ஒன்றான் வைத்தவரிடத்துல காற்றையும் கடலையும் அதட்டுகிற சக்தி இந்த மெய்யான தேவனிடத்தில் இருக்கிற பிள்ளைகளிடத்தான் இருக்கிறது. இயேசு இந்த உலகத்தில இருக்கும் பொழுது கப்பலில காற்றை கடலையும் அதட்டி இடியாதே அமைதலாயிரு என்று சொல்லி அந்த காற்றை கடலையும் அமைதிக்கு கொண்டு வந்தவர். பாருங்கள், அவருடைய அதிகாரத்தை இன்றைக்கு எங்களுக்கு தந்திருக்கிறார். அவருடைய அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவருக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். அந்த தேசத்து மக்கள் தவறான ஆவிகளின் கிரிகைகள் அதிக அளவு நடக்கும் பொழுது பாருங்கள், தேவன் அமைதியாக இருந்து விடுவார். தீமை அதிகரிக்கும் பொழுது, பொல்லாத வழிகள் அதிகரிக்கும் பொழுது இப்படியான தீமைகள் வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எசாயா 45ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலேயும், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களை
என் தேவனை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. பாருங்கள், அவர் தான் மெய்யான தேவன். எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்று என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நாங்கள் லூக்கா 6:46 சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். நல்ல மனுஷன் நல்ல பொக்கிஷங்களை வேதாகமத்தை இருதயத்தில் வந்திருக்கிறான். பொல்லாத மனுஷன் சினிமா, சீரியல்கள், பாவங்கள், கொலைகள், இப்படியான காரியங்களை வைத்திருந்து அவன் பொல்லாதவைகளை பேசுகிறான். நல்ல மனுஷனாக நாங்கள் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மத்தேயு 12:36 மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், தேவனுக்கு விரோதமாக பேசின வார்த்தைகள், இந்த வேதாகமத்துக்கு விரோதமாக பேசின அத்தனை வார்த்தைகளுக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நீதிமொழிகள் 10:19 சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான். அதிக அளவு தொடர்ந்து பேசுகிறவர்கள் இந்த வாயில பாவம் வரும். ஏதாவது ஒரு வார்த்தை தவறாக சொல்லி பாவத்தில அகப்பட்டு விடுவார்கள். இதால வாயின் வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை பேசி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிற வார்த்தைகளாக பேச வேண்டும். சங்கீதம் 12:4 அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் துன்மார்க்கர். மனிதர் எல்லாரையும் அந்த ஒன்றான மெய்த்தவன் படைத்தது, மண்ணில் இருந்து மனிதனை உருவாக்கினவர். பாருங்கள், துன்மார்க்கர் சொல்வார்கள், என்னுடைய வாய் நான் எதையும் பேசுவேன். இப்படியாக நாங்கள் சங்கீதம் 16:4 அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அப்படியாக அந்நிய தேவனை, இந்த விக்கிரகங்களை நீங்கள் கும்பிடும் பொழுது வேதனைகள் பெருகும். பாருங்கள், எத்தனை யுத்தம் இலங்கைக்கு வந்தது, எத்தனை பஞ்சம் அந்த தேசத்துக்கு வந்தது, எத்தனை பிரிவினைகள் அந்த தேசத்துக்கு வந்தது. ஒரு நாடுகளிலேயும் இல்லாத காரியங்கள் அந்த இலங்கை தேச மக்கள் எல்லா நாடுகளிலேயும் யுத்தங்களினால இப்படியான தீமைகள் வருவதற்கு காரணம் இந்த தவறான அந்நிய தேவர்களை பின்பற்றுவது ஒரு காரணமும் பெரிய காரணமாக இருக்கிறது. அந்நிய தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கு பாருங்கள், தீமைகள், அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனை பெருகும், வேதனையை பெருக்கிக் கொள்கிறார்கள். இப்படியான அந்நிய தெய்வங்களை வணங்கும் பொழுது மத்தேயு 24:35 வானமும் பூமியும் ஒழிந்து போகிறது, அவருடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. பாருங்கள், இந்த வார்த்தைகள், ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னை மன்னியும், இந்த அந்நிய தெய்வங்களை நான் வணங்கினதை மன்னியும். நான் ஒன்றான மெய்த்தேவனிடத்துல வருகிறேன், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு சமாதானத்தை தந்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை செய்கிறவராக இருக்கிறார். அவரை விட்டு விடக்கூடாது. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, அந்த இலங்கை விசேடமாக இந்த இலங்கை தேசத்தில் வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த தேச மக்களை நீ நேசிக்கிற தேவனாக இருக்கிறேன். நினிவே பட்டணத்தை நேசித்த தேவனே, அந்த இலங்கை தேச மக்களையும் நீ நேசிக்கிற தேவன். அந்த மக்கள் அழிந்து போவதும் உடைய பிரியமல்ல. அவர்கள் மனம் திரும்பி அந்த ஒன்றான இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல வருகிறதெல்லவோ உம்முடைய பிரியம். துன்மார்க்கத்துல வாழ்ந்து பிசாசின் பிடியில் அகப்பட்டு நரகத்துக்கு செல்லுவது உம்முடைய பிரியமல்ல. இப்படியாக இந்த தேசங்களில தமிழ் மக்கள் வாடுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி இயேசு ஒருவரே ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாமம் என்பதை அவருடைய வார்த்தையை அறிந்து அப்போஸ்தலர் 4:12 அந்த வார்த்தையின்படி அவர்கள் மனம் திரும்பி உடைய இரத்தத்தினாலே அவர்களுடைய பாவங்களை கழுவி விடும். பரிசுத்த ஆவியை உச்சத்திலிருந்து உள்ள கால்வரை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஒருவரையும் விட்டு விடாதையும் எல்லாரையும் நேசிக்கிற தேவன் அல்லவா, இரக்கமுள்ள தேவன் அல்லவா, உம்முடைய மகனாகி இயேசு கிறிஸ்துவை
சிலுவையில மரிக்க வைத்த எங்களை மகனாக மகளாக ஈட்டிக்கொண்ட ஒரு அன்பும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்தவர் அல்லவா. ஒவ்வொருவரோடு முட்டைப்பட்டு ஒருவரும் விட்டு விடக்கூடாது. இந்த நேரத்துல பார்க்கிற ஒவ்வொருவரையும் இழந்து கொள்ளும், ஒவ்வொருவரையும் பரலோக பிரஜைகளாக மாற்றிக்கொள்ளும். துதி கனமகிமை உண்டான மெத்தவராய் உமக்கு செலுத்தி ஆண்டவரன் நிச்சயமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில நமக்கு வெளிச்சத்தை பெற்றுக் கொடுத்தீர்கள். ஆவியானவர் செய்தார். வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். அதாவது சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் அடிப்படை, என் வாயின் வார்த்தைகள் மீன் இதயத்தின் தியானம் ஒரு சமூகத்துக்கு பிரதியாயிருப்பதாக. அப்படியா சங்கீதக்கார விசுவாசத்துல வார்த்தை அறிக்கப்பட அவர் வார்த்தையில மகிமைப்படுகிறது, அவர் வார்த்தையில மகிமைப்படுகிறது. இப்படிப்பட்ட தேவன் நம்முடைய வார்த்தைகள் இத்தகைய வார்த்தைகளாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தின் வார்த்தைகளை நாங்கள் பேசி ஜெயம் எடுக்க வேண்டும். யோபு அப்படியாக பேசினார், அப்படியாக பொன்னாக விளங்க செய்தார் என்று சொல்லி நமக்கு சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். கற்றுக் கொடுத்த உங்களை, எங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியங்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமனால் எங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதானத்தை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர். Thank you. God bless you, Subhalango. God bless you, நேயர்களே. ஆமென். ஆமென்.